மகாவீர் ஜெயந்தி கோவையில் தடையை மீறி கள்ளசந்தையில் மது விற்பனை வைரலாகும் செல்போன் வீடியோ காட்சிகள். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் மதுக்கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையிலும் கோவையில் தடையை மீறி கள்ளசந்தையில் மது விற்பனை நடைபெற்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாவீர் ஜெயந்தி திருநாளை முன்னிட்டு கோவை மாவட்டம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகள் மற்றும் அதனுடன் இணைந்த பார்களுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். விதிகளை மீறி மது விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகர காவல் ஆணையர் கண்ணன் அவர்களும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். கோவை குனியமுத்தூர் பாலக்காடு சாலையில் உள்ள ஒரு தனியார் மதுபான பாரில் நேற்று காலை முதலே கள்ளசந்தையில் மது விற்பனை தாராளமாக நடைபெற்றுள்ளது. மதுக்கடைகள் அதிகாரப்பூர்வமாக மூடப்பட்டிருந்தாலும் குறிப்பிட்ட அந்த பாரின் உட்புறம் மற்றும் மறைவான இடங்களில் கூடுதல் விலைக்கு மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. புனிதமான தினத்தில் அதுவும் பிரதான சாலையில் பகிரங்கமாக சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதை கண்ட அப்பகுதி மக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து குனியமுத்தூர் காவல் நிலையத்திற்கு பொதுமக்கள் உடனடியாக தகவல் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் தகவல் அளித்து நீண்ட நேரமாகியும் காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் மது விற்பனை மற்றும் கடத்தலை கண்காணிக்க பல சிறப்பு படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தும் ஒரு முக்கிய சாலையில் பகிரங்கமாக மது விற்பனை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது.